தக்கலை அருகே பயங்கரம். மனைவி வெளியூர் சென்ற நிலையில் வீட்டில் நடந்த மதுவிருந்தில் புதுமாப்பிள்ளை குத்திக் கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள அமராவதியைச் சேர்ந்தவர் மணி, வயது 72. இவருக்கு 4 மகன்களும் 2 மகள்களும் இருந்தனர். இவர்களில் இளைய மகன் மகேஷ், வயது 38. இவர் வெளிநாட்டில் எலக்ட்ரீசியனாக வேலை பார்த்து வந்தார். இவருக்கும் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. பிறகு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடுத்த வருடமே பிரிந்துவிட்டனர். இதையடுத்து மகேஷ் மீண்டும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றார். அந்த சமயத்தில் அவ்வப்போது அவர் சொந்த ஊருக்கு வந்து சென்றபோது விமானத்தில் வைத்து சென்னையைச் சேர்ந்த ஷோபி, வயது 36 என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. ஷோபி மஸ்கட்டில் அழகு கலைஞராக வேலை பார்த்து வருகிறார். இவரும் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்தவர். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் மனம் ஒத்துப்போக இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். இதையடுத்து இருவீட்டு பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு மகேஷ் ஷோபியை 2வது திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு இருவரும் தக்கலை அருகே உள்ள வட்டம் அண்ணா நகரில் ஒரு வீட்டின் மாடியில் வாடகைக்கு குடியேறினர். இதற்கிடையே கடந்த 4 தினங்களுக்கு முன்பு ஷோபி மட்டும் சென்னையில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டுக்கு சென்றார். இதனால் வீட்டில் மகேஷ் மட்டும் தனியாக இருந்தார். இந்த நிலையில் நேற்று காலையில் மகேஷின் அக்காள் மகன் அவரை செல்போனில் அழைத்தார். ஆனால் அவர் போனை எடுக்கவில்லை. இதனால் அவரது அக்காள் மகன் காலை 11 மணிக்கு மகேஷ் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்தார். அங்கு வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் அறைக்கதவுகள் திறந்து கிடந்தன. மேலும் அறை முழுவதும் பொருட்கள் சிதறி கிடந்தன. சுவரில் இரத்தக்கரை படிந்திருந்ததால் அவர் மேலும் பதற்றத்திற்குள்ளானார். ஏதோ அசம்பாவித சம்பவம் நடந்துவிட்டது என்பதை உணர்ந்த அவர் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தபோது மகேஷ் இரத்த காயங்களுடன் பிணமாக கிடந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே இதுகுறித்து உறவினர்களுக்கும் தக்கலை போலீசாருக்கும் தகவல் கொடுத்தார். இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதாவது மனைவி சென்னைக்கு சென்ற பின்பு வீட்டில் தனியாக இருந்த மகேஷ் நேற்று முன்தினம் இரவு சிலரை தனது வீட்டுக்கு வரவழைத்து மதுவிருந்து வைத்துள்ளார். அங்கு அனைவரும் உற்சாகமாக மது குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது போதை தலைக்கேறியதும் அவர்களுக்குள் திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அனைவரும் சேர்ந்து மகேஷை கத்தியால் குத்திக் கொன்றுவிட்டு தப்பித்துள்ளனர். கொல்லப்பட்ட மகேஷுக்கு கழுத்து உள்பட பல்வேறு இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருந்தன. மகேஷுடன் மது குடித்தவர்கள் அவருடைய நண்பர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். திருமணமான 5 மாதத்தில் மதுவிருந்தில் புதுமாப்பிள்ளை குத்தி கொலை செய்யப்பட்ட பயங்கர சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.